பாருங்க, அப்படி இருக்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப சகோதரிகள், உங்கள் சரீரங்களை, நம்முடைய சரீரத்தை, நம்ம பாடி ஆஃப் கிறிஸ்ட் சொல்வாங்க, நம்முடைய சரீரம் அல்லேலூயா தேவனுக்கு பிரியமான ஆலயமா இருக்கிறது. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே அல்லேலூயா. இப்ப இங்க நான் வாசிக்கும் பொழுது அநேக தடவை வாசித்த பகுதி தான். ஆனா இங்க என்ன சொல்றாரு, உங்க ஆவியை அல்ல, ஆவியை கொடுக்க சொல்லிருக்காரு. இங்க முக்கியமா பாயிண்ட் என்ன சொல்றாரு, நம்முடைய ஆவி ஆத்மா அந்த இடத்தை குறிப்பிடாமல் இந்த இடத்த சரீரத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா, நம்முடைய சரீரத்தை, அல்லேலூயா, உங்களுடைய பிளஸ் உங்களுடைய மாம்சத்தை, உங்களுடைய சரீரத்தை என்ன செய்யணுமா, பரிசுத்தமாக கொடுக்கணும். அல்லேலூயா. ஜீவ பலியாக, அல்லது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இப்ப என்ன அர்த்தம், இதுல வந்து திட்டான பாவங்கள் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, அசுத்தமான காரியங்களுக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க. பாடி, அல்லேலூயா, நம்முடைய பாடி என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சில இடத்துல இந்த சரீரம் தானே, இந்த மாம்சம் தானே, இது ஒன்றுத்துக்கு ஆகாது. இப்போ நம்ம பழைய விதி நம்ம பிரசங்க கேட்டிருப்போம், இந்த சரீரம் இச்சையான சரீரம் அப்படின்ற சரீரம், இச்சையான இந்த சரீரம் பாவமான இந்த சரீரம் செத்து போனா நலமா இருக்கும் நம்ம சொல்றோம்ல. ஆனா இந்த சரீரத்தை அப்படி கிடையாது. இந்த சரீரம் தேவனுடைய ஒரு ஆலயம். இந்த சரீரம், இந்த கை, இந்த கையை என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தமான கை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய கால், நம்முடைய பாடி, நம்முடைய சரீரம் வந்து தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆனா உங்க சரீரத்தை என்ன செய்ய, நம்ம என்ன செய்யறோம், சரீரத்தை நம்ம கொல்லக்கூடாது, நம்முடைய சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும். அல்லேலூயா. சரீரத்தை என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமா ஒப்பு கொடுக்கணும். சுத்தமுள்ளதா வச்சுக்கிறோம் ஒண்ணு, அப்புறம் பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கு இந்த சரீரம் தேவை. தேவனுக்கு இந்த சரீரம் தேவை. அல்லேலூயா. நமக்கும் இந்த சரீரம் தேவை. இந்த சரீரம் எல்லாம் வாழ முடியுமா, வாழ முடியும். சரி, இப்ப நம்ம செய்திக்கு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இதை தேவனுக்கு பிரியமான ஜீவப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரி, இதுதான் ஒரு மைண்ட் பாயிண்ட். இது இந்த ஆராதனை எப்ப நடக்குது, இந்த ஆராதனை டெய்லி நடக்கும். அல்லேலூயா. இந்த ஆராதனை டெய்லி, புத்தியுள்ள ஆராதனை தினந்தோறும். சரி, ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்ற, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சொல்றார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அல்லேலூயா. அப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப நம்முடைய மனசு என்ன சொல்றாரு, புதிதாகணும் சொல்றாரு. நம்முடைய மனசு புதிதாக வேண்டும். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லி சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யணும், உங்க மனது அப்படியே புதுசா மாறணும். உங்க மனசு என்ன செய்யணும், புதுசா மாறி உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த மனசு புதிதாக மாறுறதுக்கு நம்மள ஆண்டவருடைய கரத்துல முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். சரி, ஸ்தோத்திரம். இந்த மனம் இருக்கிறது என்னது, மனசு, மனது. இப்போ ஆவி, ஆவிங்கிறது நம்முடைய உள்ள இருக்கிற ஆவி. நம்ம பறந்துட்டோம். ஆவிங்கிறது வந்து கிறிஸ்துக்கான ஆவியான ஒரு மனுஷன். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. நீங்க அழுவு பொழுது ஆவியை கலந்துருங்க. ஆவி கலந்துச்சுன்னா அழுகுறீங்க. ஒருத்தவங்களை தொல்லப்பட ஏன்டா ஆவியை பிடிச்சு பார்க்குறேன்னு சொல்றோம் இல்ல இல்லையா? அப்ப நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆவியே ஒரு மாதிரி இருக்கு சொல்லக்கூடாது. நம்ம ஆவியை குயல்னு சொல்றோம். சரி, ஆவி வேற, மனசு வேற. இல்லையா? இந்த ஆவி என்ன செய்யுது, ஆவி வந்து கிறிஸ்துக்குள் பிறக்குது. கிறிஸ்துக்குள் பிறக்குது. மனதை எங்க யோசிக்குது, மனசு. மனசு
மனசு எங்க இருக்கு? பக்கத்துல கைப்பிடித்து பார்த்து உங்க மனசு யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. பக்கத்துல பின்னாடி பின்னாடி கை கொடுங்க. உங்க மனசு ஆற்றல். இப்ப தூங்கிடக்கூடாது. ஆய்வு உற்சாகது. சரி, இப்ப நீங்க சோதரம் கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். அதுலையா நம்ம இயேசு ஆண்டவர் போதகர் வந்து இருக்கார் நம்முடைய ஆலயத்துல, ஒரு போதகம் பண்றாரு. இல்லையா நீங்க தூங்கிடக்கூடாது. மனசுல வந்து 3 இருக்குது. ஒண்ணு அறிவாற்றல். அல்லேலூயா சொல்லுங்க, அறிவாற்றல். இரண்டாவது உணரக்கூடிய உணர்ச்சி ஆற்றல். ஒரு காரியத்தை உணரக்கூடிய உணர்ச்சி ஆற்றல். மூன்றாவது சித்தம். சித்தம் சித்தம்னா என்னது? இப்போ உங்களுக்கு பிடிச்சமானது தேர்ந்தெடுக்கிறீங்களே, உங்களுக்கு பிடிச்சமான சித்தம் இல்லைன்னு. சித்தம்னா ஆண்டவருடைய சித்தம். இது வந்து உங்க சித்தம், உங்க மனசு சித்தம். இல்லையா? மூணு சொல்லாமா? ஒண்ணு அறிவாற்றல், திங்க் அண்ட் தாட். அடே அப்புறம் உணர்ச்சி, அது என்ன சரி எமோஷன். அடே ஒரு எமோஷன் வருது, ஒரு மனசுல ஒரு எமோஷன். அப்ப உணர்ச்சி. மூன்றாவது சித்தம். சித்தம்னா என்ன? சித்தம் ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. நீங்க என்ன சித்தம் வைக்கிறீங்களோ அதுதான் வெளிப்படும். ஆண்டவருடைய சித்தம் அதுல வராது. நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்க மனசை டைரக்ட் பண்ணணும். புரியுதா? உங்க மனசை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்தத்தை நேரா திருப்பணும். இப்ப ஆவிக்கு எது சோர்படுது? ஆவி சரீரத்துக்கு நீங்க சாப்பிடுறீங்க, சரீரம் வளருது. ஆவிக்கு சோர்படுறீங்க, ஆவியான மனுஷன் வளர்றான். இல்லையா? ஆனா இங்க பவுல் சொல்றாரு, இங்க உங்க மனசு புதுசா ஆகணும்னு சொல்றாரு. மனசுல ஒரு மாற்றம் ஒன்று வரணும். எல்லாத்துக்கும் அடிவேர் எதுன்னு கேட்டா இந்த மனசு மாதிரி. மனசு, இந்த மைண்ட்ல நீங்க எதை யோசிக்கிறீங்க, இந்த மைண்ட் ரொம்ப முக்கியம். இந்த மனசுல நீங்க எதை தீர்மானம் எடுக்கிறீங்க, உங்க மைண்ட் எதை நீங்க தீர்மானம் பண்ணி எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க மனசு செய்யும். மனசு நீங்க எதை யோசிக்கிறீங்களோ. இப்ப 2 காரியம் இந்த மனசுல ஒண்ணு நடக்கும். ஒண்ணு முற்போக்கான சிந்தனை. முற்போக்கான சிந்தனை என்ன சொன்ன? முற்போக்கான நல்லது நினைக்கிற சிந்தனை. இரண்டாவது என்ன நினைக்கிற சிந்தனை? பிற்போக்கான சிந்தனை. சொல்லுங்க, முற்போக்கான சிந்தனை, பிற்போக்கான சிந்தனை. இப்ப முற்போக்கான சிந்தனை உங்களை வந்து கொஞ்சம் மேல கொண்டு போகும். முற்போக்கான சிந்தனைனா என்னது? கொஞ்சம் வாய் திறந்து பேசணும். அடுத்த நல்லது நினைக்கிறது, ஆண்டவரை நடத்துவார், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரின் மேல அன்பு காட்டுகிறார், நான் நல்லா இருப்பேங்கிறது முற்போக்கான சிந்தனை. இப்ப பிற்போக்கான சிந்தனை எங்க வருது? மனசுலதான் வருது. சிந்திக்கிறீங்க, அது எங்க இருந்து வராது? உங்க மனசுக்குள்ள வருது. உங்க மனசுல சிந்திக்கிறீங்க, ஐயோ என்ன கஷ்டம், நான் எப்படி செய்ய போறேன், பயமா இருக்கு, வாழ்க்கையை போச்சு, அடுத்த என்னால் ஈடற முடியாது, எனக்கு துன்பம் துயரம். அப்படி பிற்போக்கமான சிந்தை எங்க உண்டாகுது? மனசு, மைண்ட். அல்லேலூயா. இந்த மைண்ட அப்படியே பவுல் சொல்றாரு, இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. அந்த மைண்ட என்ன செய்யுங்க? மறுரூபமாக்குங்க. உங்க மைண்ட என்ன செய்யுங்க? உங்க மனசை மறுரூபமாக்குங்க. அல்லேலூயா. இப்ப ஒரு லைட், ஒரு சுவிட்ச் போட்ட இருட்டா இருக்கு, சுவிட்ச் போட்ட லைட் அடிக்குது இல்லையா? ஒரு சிந்தனை, ஒரு தெய்வீக சிந்தனை வாழ்க்கை. அல்லேலூயா. இப்ப டக்குன்னு ஆண்டவர் ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில, ஒரு பாதை இருட்டா இருக்கு, வெளிச்சம் தான். ஒரு தாட், ஒரு சின்ன ஒரு தாட் உங்க வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க டைரக்ஷன் கொண்டு போறீங்க. இப்ப நான் காரை ஓட்டுறேன், இப்ப லெஃப்ட் சைடு திரும்பணும் நான் சிந்திக்கிறேன்னா, ரைட் சைடு திரும்பணும்னு சிந்திக்கிறேன்னா, இப்ப நான் வந்து இதுதான் சரியான பாதை நினைச்சிட்டேன்னா இப்படியே போயிருக்கேன். அப்படிதான் ஒரு தடவை மாட்டுத்தாடுல இருந்து வர போனேன்னு சொல்லி எங்க கதை வெட்டிக்கல 15 கிலோமீட்டர் தாண்டி. அப்ப இதுதான் விருந்தல் போற தீர்மானம் பண்ணி இதுல போயிட்டேன்னா போச்சு. அல்லேலூயா. அப்புறம் திரும்ப வந்து அப்புறம் திரும்ப நல்லா பார்த்து. அல்லேலூயா. அப்ப சில வேளை நம்ம எதை நம்ம யோசிக்கிறோமோ இதுதான், ஆனா ரைட் இடது பக்கம். மாட்டுத்தாடுல இருந்து வரும்போது இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது, இப்ப நேரம் ஒரு ரோடு போகுது, குறுக்க ஒரு ரோடு போகுது. இங்கிட்ட ராமநாதபுரம் போட்டு இருக்குது.
இங்கிட்டு போட சரியா பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆனா என்ன செய்யப்பட்டிருக்கு, இங்கிட்டு ஒரு ரோடு போகுது. ஆனா அந்த மெயின்ல இப்பதான் ஐயா கொஞ்சம் என்ன செய்யும், மெயின் பஜார்ல ஓட்டி ரொம்ப மெயினான இடத்துல ஓட்டி பழக்கம் இல்லை. அதனால என்ன இங்கிட்டு போகாங்க, இங்க இப்ப வழி விட்டுறக்கூடாது. சரி பார்க்குறோம், சரி இருந்தா நம்ம ரோட்டுக்கு போற பாரு, ராமநாதபுரம் அறுவடை போய் கூட போயிடலாம் அடுத்து இங்கிட்டு போகிறோம். ஆனா போயிட்டு 10 கிலோமீட்டர் போய் போனப்பா, ஐயா இது நம்ம ஊர் மாதிரி தெரியலையே, நம்ம போற பாதை மாதிரி தெரியல, திருப்பி வரும். இப்ப நம்ம எதை சில வேளை ரைட்டு கூட தப்ப கூட ரைட்டு யோசித்தோம். அல்லேலூயா. ஆனா நீங்க பைபிளை யோசிக்கணும். அல்லேலூயா. பைபிள் வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம பைபிள் உள்ள வார்த்தைகள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மனசு எது சொல்லுதோ அதுதான் நம்முடைய கை கால்லாம் கேட்கும். புரியுதா? மனசு எதை சொல்லுதோ கை கால். நம்முடைய மனசு தான் ரொம்ப முக்கியமானது. மனசு தான் வாழ்க்கையை கட்டக்கூடியது. இல்லையா? இந்த ஆவி சடக்குன்னு புகுந்த மகனே வேண்டாம் நீ இப்படி போ சொல்லாது. சில மனசுதான் அந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணி நடக்குது. எப்படிங்க மனசு கண்ட்ரோல் பண்ணி நடக்குது? இந்த மனசு சொல்லுது, இந்த மனம் திங்க் பண்றீங்க. ஆண்டவர் என்ன, ஆண்டவர் நம்மளை ஒரு சுயசித்தம் உள்ளவரா படைச்சிட்டார். அதாவது நம்ம தீர்மானம் எடுக்கிறதா. புரியுது உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரணும் தீர்மானம் எடுத்தா சர்ச்சுக்கு வருவோம். கல்யாண வீட்டுக்கு தீர்மானம் எடுத்தோம்னா கல்யாண வீட்டுக்கு போவோம். அல்லது எங்கேயாவது தீர்மானம் எடுத்தோம்னா அங்கதான் தீர்மானம் போவோம். என்ன செய்யும்? ஆவி என்ன செஞ்சிடும்? அப்படியே மனசு அமைதியாயிடும். அப்ப நம்முடைய மனசு என்ன செய்யும்? சரியான டைரக்ஷன்ல இருந்தா ஆவி திருப்பப்படும். ஏன்னா நம்ம என்ன ஆண்டவர் கொடுத்தாரு? சித்தத்தை நம்ம பார்த்து ஒன்றை செய்யக்கூடிய சித்தத்தை, எண்ணத்தை கொடுத்தாரு. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு தேவ தூதனா மாறிட மாட்டீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டனா அப்படியே ஆவிக்குரிய அப்படியே ஃபுல் ஆண்டவருடைய பிள்ளைங்க, தப்பானதே செய்ய மாட்டேங்க, அப்படியே ஆண்டவர் பின்பற்றி அப்படியே சொல்லுவாங்க, நான் அப்படியே சரியா நடப்பேங்க அப்படி சொல்ல முடியுமா? அவ்வளோ யோசப்பா பிள்ளை அப்படியே நடப்பேன், நேரம் நடப்பேன், அவ்வளோ பாஸ்ட் ஆயிட்டேன், பாஸ்ட் ஆனா நான் செய்யறதெல்லாம் ரைட்டு, நான் சரியா நடப்பேன் சொல்ல முடியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நமக்குள்ள மனசுல ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம எடுக்கிற முடிவு தான். உடனே ஆண்டவர் எல்லாமே மாத்தி அப்படியே போக மாட்டார். ஆண்டவர் எல்லாமே கிரியேட். நம்ம ஒவ்வொரு காரியமும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளருகிறதும். அல்லேலூயா. சரி, மனசு நம்ம எந்த டைரக்ஷன்ல திருப்புறோம்? அதான் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உங்க சரீரம் பரிசுத்தம் ஆகிடுச்சு, ஆனா அதை காத்துக் கொள்ளுகிறது, திரும்பவும் அதை மெயின்டைன் பண்ணுகிறது. அல்லேலூயா. the managing of mind, the managing of body, இந்த பாடியை மேனேஜ் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது? உங்களுக்குள்ள மைண்ட்ல தான். அல்லேலூயா. சரி, இப்ப அதான் சொல்றாரு, இந்த மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெக்கில் கொண்டு வந்து செயலாற்றுகிறதா அது ஒரு உச்சிதமான ஒரு திறனை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்க மனசை ஒரு வேலையில வைக்கிறீங்க, கரெக்டா அந்த வேலையை செய்து முடிக்கிறீங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அந்த மனது, இந்த மனதுல நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அதை உங்களை குறித்து நீங்க தாழ்வா திங்க் பண்ணீங்கன்னா, என்னால முடியாது, நான் ஜோம் பண்ண முடியாது, என்னால பரிசுத்தமா வாழ முடியாது, நான் எப்ப என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியாது, அப்படியே நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே போயிருவீங்க. ஆண்டவரே வந்தாலும் உங்களை மாற்ற முடியாது. உங்க மனசை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்னால முடியாது, உங்களால கூடும் அடுக்கிற ஒரு விசுவாசத்தின் மேல். புரியுது உங்களுக்கு? உங்க மனசை அப்படியே விசுவாசத்துல வைக்கிறீங்க, உங்க மனசை அப்படியே ஆண்டவர் பக்கமா ஒப்பு கொடுக்குறீங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய உங்க மனசை ஒப்பு கொடுக்குறீங்க, ஆண்டவர் திருப்புவார். சரி, ஸ்தோத்திரம். இப்ப ஆனால் இங்க பவுல் சொல்கிறார், உங்க மனசை நீங்க மறுரூபமாக்குங்கள். மறுரூபமாக்குற வேற யார் வேற? இப்ப மறுரூபமாக்கும்படி கொடுத்து ஆண்டவர்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா, மறுரூபம் அவர் உங்களை மறுரூபமாக்கிறார். உங்களுக்குள்ள இருக்க மறுரூபமாக்கிறார். புரியுது உங்களுக்கு? இப்ப ஃபேனுக்கு எல்லாம் மாட்டியாச்சு, இப்ப கரண்ட் வந்தா போதும் ஓடிடும். அல்லேலூயா.
இப்போ உங்களுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாரு ஆண்டவர். நீங்க மட்டும் ஓகே நான் தெய்வீக வழிக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னா அப்படி ஒரு ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு இந்த அறிவாற்றல், இப்ப என்னென்ன சொன்னேன், கையெடுத்து தூக்கிறாங்க. அறிவாற்றல், உணரக்கூடிய ஆற்றல், அப்புறம் சித்தம், தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல். 3 தான் என்ன சில இருக்குது, மனசுல இருக்குது. அல்லேலூயா. இந்த 3ம் இணைந்து எதை உண்டாக்குறது சொல்லுங்க? ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை உண்டாக்குறது, ஒரு படத்தை உண்டாக்குறது. 3ம் இணைந்து ஒரு படத்தை, பிக்சர். ஒரு படம்னா என்னங்க, அதான் நீங்க இப்ப உட்கார்ந்துட்டு ஒரு உருவாய்ப்பாங்க. நான் இப்படி ஒரு காரியம், இது செய்ய போறேன், அதை செய்ய போறேன், ஒரு காரியத்தை நடத்த போறேன் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன், ஒன்றை குறித்து ஒரு திட்டம் உங்களுக்குள்ளே ஒன்று உருவாகும். இப்ப உட்கார்ந்துகிட்டே உங்க வீட்டை நினைக்கிறீங்க இல்லையா? உட்கார்ந்துகிட்டே எங்க ஒரு இடத்த நீங்க தீர்மானிக்கிறீங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க உட்கார்ந்துகிட்டே உங்களால அமெரிக்கா வெள்ளை மாளிகத்தை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? அமெரிக்கா வெள்ளை மாளிகை உங்களுக்கு தெரியுமா? எங்கள்ல பாக்குறேன். இப்ப உட்கார்ந்துட்டு பிரதமர் உங்களால் பார்க்க முடியுமா? சரி, நம் நாட்டின் முதலமைச்சர் உங்களால பார்க்க முடியுமா? சரி, உங்க செல்ல மகன் வெளியூர்ல இருக்க அவனை பார்க்க முடியுமா? மகள் என்ன ஆமா பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? அதான் இமேஜினேஷன். சரி, இப்படி செல்ல பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைக்கு புரிய வைக்க ஸ்தோத்திரம். இப்ப இதே கற்பனை, ஸ்தோத்திரம், இதுதான் அந்த கற்பனை. இதே போலதான் நீங்க ஆவிக்குரிய ஜீவித்துல, நான் இப்படி ஆண்டவரோடு கூட நான் என்னுடைய வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, வேற ஒன்றும் இல்லைங்க. இதை நீங்க அடிப்படையே பிடிச்சிட்டீங்கன்னு உங்க வாழ்க்கை டோட்டல் மாறும். இதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா, இதை நான் சிறப்பா அமைக்க போறேன். இப்ப ஏசப்பாவுக்குள்ள நான் என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும், என் வாழ்க்கை கர்த்தருக்குள் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த இமேஜினேஷனை நீங்க பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. இப்ப இந்த இமேஜினேஷனை நீங்க பிடிச்சு கொள்ளும் பொழுது, இப்ப ரோமர்ல அதான் சொல்றார். முதல் வசனத்துல 12 அதிகாரம் முதல் வசனத்தை என்ன சொல்றார்? அப்படி இருக்க சொல்றோம். சரி, அப்படி இருக்குன்னா எப்படி இருக்க? அப்படி இருக்க போட்டிருக்கான். அப்ப அப்படி இருக்குன்னா அப்படியே வாசித்தா எப்படி பைபிள? நான் ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். ஆனா நீங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது என் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி. நீங்க ஃபர்ஸ்ட் பிரசங்கம் தொடங்கும் போது ஐயோ எப்படி படிக்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லியா? அதே போலதான் நீங்க எடுத்தது 12 அதிகாரம் 1 வசனம். இப்ப மீறி எத்தனை அதிகாரம் இருக்குது? 11 அதிகாரத்தை நீங்க விட்டுட்டு கடைசி அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு அப்படி இருக்க எப்பாடி அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த 11 அதிகாரத்தை விட்டுட்டு அல்லேலூயா நீங்க கடைசி அதிகாரம் கடைசி முதல் அப்படி இருக்க எப்படி இருக்கும்? 5 பரீட்சையில் 4 பரீட்சையில் தான் கடைசி பரீட்சை மட்டும் எழுதுனா போதும், எப்படி இருக்கும்? சரி, அப்ப என்ன சொல்றாரு? உங்களுடைய இப்ப நம்ம ஒரு சாட்டா அந்த 11 அதிகாரத்தையும் உங்களுக்கு சாட்டா உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரி, அதை நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்க. இந்த 11 அதிகாரத்துல விசேஷமான பெஸ்ட் என்ன? சீக்கிரமா குயிக் எடுத்து வாசிப்போமா? ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்க பேனா தான் எழுதிக்கலாம். இப்ப சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. அல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கு அந்த வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த ரோமர் புஸ்தகமே எதை குறிக்கிறது என்றால் விசுவாசத்தை குறிக்கும். இப்போ உங்க மைண்ட்ல என்ன தேவை? விசுவாசம். இந்த விசுவாசத்தை வச்சுட்டீங்கன்னு நினைச்சுக்கணும், உங்க மைண்ட் நீதிமானா உங்களை மாற்று. அல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்னை நீதிமான். விசுவாசம்னா உங்களுக்கு தெரியும், உங்க கிரியையினால நீங்க வாழ முடியாது. இப்ப நான் மைண்ட் பத்தி உங்களுக்கு சொன்னேன். இந்த மைண்ட்ல நீங்க நல்லா யோசிக்கிறீங்க. நீங்க யோசித்த உடனே உங்களால பரிசுத்தமா மாற முடியுமா? இப்பதான் நீங்க சொன்னீங்க மைண்ட்ல நீங்க எதை தீர்மானம் எடுக்கிறீங்க அப்படியே வாழ்வீங்க. சரி, அது மாம்சீகமான மைண்ட்.
இப்ப இந்த மைண்ட் நீங்க நல்ல தீர்மானம் பண்ணி நான் பரிசுத்தமா வாழ போகிறேன், ஆனா என்னால் பரிசுத்தம் வாழ முடியல, அந்த இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறேன், இயேசு என்னை பரிசுத்தமாய் வாழ வைப்பான். அந்த விசுவாசத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பரிசுத்தமாய் பிழைப்பான், சாட்சியாய் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த உலகம் பாவமானது. இப்ப மாற்றி லூத்தரங்கிறவர் வந்து ஒரு ஆர்சி ஐயர் இருந்தார். அவர் வக்கீல் படிச்சாரு நல்லா. ஆனா அவர் ஒரு முறை நடந்து போயிட்டே இருக்கிறார் வாலிப நாட்கள். ரொம்ப பயங்கரமான இடிமின்னல். அப்போதான் ஒரு சில நாட்கள் ஒரு 2 நாட்கள் இருக்கும், 2 நாள் முன்பதாக அந்த இடத்துல தான் ஒருத்தர் இனிதாக்கி இறந்துட்டார். அப்ப அவருக்கு வந்து நாமம் வந்துருச்சு. ஒரு தேவை நடந்து போயிட்டு இருக்கிறார் படிப்பு புஸ்தகம் வச்சுட்டு. ஐயோ இருட்டாயிருச்சு, பயங்கரமான மழை பெய்யுது, இந்த இடத்துல இடி விழுகுமே, இடி சத்தம் கேட்குது. அப்போதான் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் செத்து போயிடக்கூடாது ஏசப்பா, என் வாழ்க்கை உங்களுடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்யறேன், சன்னியாசியா. அப்போ அந்த காலத்தில் ஃபாதர்லாம் சன்னியாசியா ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ வீட்டுக்கு வந்து அவன் மனசு கொடுத்தது. கொஞ்ச நாள் ஆகுது, படிச்சு பட்டாதாரியா முடிக்கிறார். முடிச்சாலும் ஒரு கிண்ணாயிருந்து அவங்க அப்பாவுக்கு பெரிய ஆசை, மகன் பட்டாதாரி ஆகி வக்கீல் ஆகி நல்லா வாதாடணும், நல்லா தேசத்துக்காக என்ன செய்யணும், நல்லா வாதாடணும். ஸ்தோத்திரம். நல்ல வக்கீலாகி அந்த காலத்துல வக்கீல் கோட்டை போட்டு வாதாடினாங்கன்னா அந்த ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். சரி ஸ்தோத்திரம். அப்படி பேசணும்னு சொல்லி நல்ல ஞானத்தை கொடுக்குறாரு, நல்ல பைபிள் வளர்ச்சி. சாரி பட்டதாரி காலத்தை படிக்க வச்சு கொண்டு வர இவருக்கு உள்ள துடிக்குது. ஐயோ நம்ம அன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம், இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்வேன்னு சொல்லி ஃபாதர் அப்போ ஒப்பு கொடுத்துட்டேனே, நான் வக்கீல அப்படி போக முடியும் சொல்லி உள்ள ஒப்பு கொடுத்து அப்பாட்ட போய் சொல்றாரு. அப்பா வயிறாரு, உடனே நான் வந்து பட்டதாரி ஆக்கி உன்னை பெரிய வக்கீலாக நினைச்சா நீ எப்படி போறேன்னு சொல்றேன்னு. இவரும் மனசு குத்தப்பட்டு எப்படியோ ஆட்சி ஃபாதர் ஆகிட்டார். பரிசுத்தம் அந்த கற்பனையெல்லாம் பார்த்து படிக்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. பார்த்தா அவரால் வாழ முடியும், பரிசுத்தம் வாழ முடியும். இன்னும் பாவம் செய்யதான் தோணுது அந்த வாலிப நாட்கள். அப்ப இந்த வாழவே முடியாதுன்னு சொல்லுகிற எண்ணத்துல போய் ஒரு ரூம்ல போய் முட்டி முட்டி அழுவாராம். நான் ஃபாதர் ஆயிட்டேன், ஆனாலும் என் பாவம் என்னை விட்டு போக மாட்டேது, பாவ இச்சை உண்டாகுது, என்னால பரிசுத்தமும் வாழ முடியலையே, கடவுளே நீர் இருந்தது ஆண்டவரே இது உண்மையான காரியம் தானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேர்த்தி கடந்த சொல்லுவாங்க. நீ முழங்கால் போட்டுட்டே என்னை படிய சொல்லிட்டு அப்படியே வா அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எதிர்த்துனே இது ஓது, அப்படி இதை செய், அப்புறம் இந்த புஸ்தகத்துல அப்படி படி வச்சிருப்பாங்க. அப்படி செய் இப்படி நிறைய சடங்காச்சாரங்களை அங்கேயே போட்டுக்கோ, இப்படியே இருக்கோ, அப்படியெல்லாம் சொல்றாங்க. அவர் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கிறாரு. ஆனா அந்த பாவ சிந்தனை அவர் விட்டு போகவே மாட்டோம். அவர் உள்ள குத்துது. நம்ம எவ்வளவு பாதராக ஆயிட்டோம், இன்னும் பாவம் நம்மளை குத்துது. அப்போ ஒரு மேல ஒரு அதிகாரத்தை போய் கேட்கிறார். அவரும் அப்படிதான் சொல்றாரு. நற்கரனை கொடுக்கும்போது பார்த்தா அவர் உள்ளம் அந்த நற்கரனை கொடுக்கும் பொழுது அவர் தான் வரணும், அவர் தான் வந்து நற்கரனை கொடுக்கணும். அதாவது திரும்ப வந்து பாத்திரத்தை எடுத்து கொடுத்து வாங்குறாரு. கையெல்லாம் நடுக்குது அவரால். ஏன்னா அவர் பாவம் செய்த பாவம் அவருக்குள்ள மனம் வாட்டுது. அப்பயே கொடுத்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் போய் ஒரு மேல அதிகாரத்தை கேட்கிறார். அவர் என்ன சொன்னார், ஒரு இப்படி செய்ய அப்படின்னு அவர் செஞ்சு பார்த்தா கடைசி முடியும். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், அந்த ரோமன் புஸ்தகத்தை நீ படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்து நல்லா பைபிளை படிக்கும்போது அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிச்சுட்டு வரப்போதான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி அந்த சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அந்த வசனத்தை படிச்சு நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. ஐயோ நம்ம இந்த நாள் வரைக்கும் அங்கேயே போடணும், ஓதணும், அப்படி முழங்காலே நடந்து வரணும், இது செய்யணும் அதை செய்யணும், அப்படியே கண்டால பார்க்கக்கூடாது, இப்படி எல்லாம் இருந்துமே இது நம்மளை ரட்சிக்காது. ரூம்குள்ள இருந்தாலும் நம்முடைய பாவம் நம்மளை விட்டு போகாது. நம்ம விசுவாசத்திற்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சாதான் பிழைப்பான், வாழ்வான். அல்லேலூயா. வாழ முடியுங்கிற சத்தியத்தை அவர் அறிந்து ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினால் தான் தேவ நீதி நமக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் நம்ம பரிசுத்தமும் வாழ்றதுனால நம்ம தேவ நீதிமான ஆகல, நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம். நான் போய் பாவம் செய்யாததுனால அல்ல,
அப்படி ஒரு அது ஒரு இரண்டாவது காரியம். ஆனா முதலாவது நான் அவரிடத்திலே விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திற்காக சிலுவையிலே பலியானார். விசுவாசித்து அவரை நம்புகிறேன். அதனால் நான் விசுவாசிக்கிறதுனால என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அவருடைய தேவ நீதி என்ன? அவரை விசுவாசிக்கிற இடம் அவன் கெட்டு போகாம. ஏன்னா அவர் ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பாங்க மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதை குறித்து சொல்றாரு பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் அதுல குறித்து என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். நீங்க எடுத்துக்கிட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். ரோமர் 3ஆம் அதிகாரத்துல கூட 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே படிக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. அப்ப எந்த விசுவாசத்தினாலே? இயேசு கிறிஸ்துவை பற்றும், இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளும் அந்த விசுவாசத்தினாலே படிக்கும் ஒரு வெளிப்படுகிறது. படிக்கும்னா வெளிப்படுகிறது தேவ நீதி. தேவதான் நீதிமான் ஆக்கப்பட்டான். சரி, அதற்கு வித்தியாசமே இல்லைன்னு சொல்றார். அல்லேலூயா. இன்னும் பாருங்க 26ஆம் வசனம் அதே 3:20 கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் பழிக்கும் கிருபாதார பலியாக அந்த கிருபாதார பலியாக அவரே ஏற்றுக்கொண்டார். இது ஒண்ணு விசுவாசம். ரெண்டாவது நியாயப்பிரமாணம். பாருங்க, அதே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டாவது காரியம் நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்ப இந்த நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. அப்ப நியாய பிரமாணம் என்ன? 10 கற்பனைகள். அல்லேலூயா. இப்ப நீங்க விசுவாச பிள்ளைகளாக நீங்க பரிசுத்தமா வாழ்ந்ததுனால நீங்க பரிசுத்தவான்கள் அல்ல. ஒரு பக்கம் அது ஒரு பாயிண்ட், ஒரு பிளஸ் பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நான் டிவி பார்ப்பேன், அசுத்தப்படமான பாடங்களை பார்ப்பேன் அப்படிங்கிறது அல்ல. நான் இப்ப நான் அசுத்த படங்களை பார்க்கல, தேவனுக்கு பாவம் செய்யல, நான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறேன், ஆனா நான் பரிசுத்தவான் என்று நான் சொல்ல முடியாது. அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். என்னுடைய நீதி பிரமாணத்தின்படி அல்ல. அதான் நியாய பிரமாணம் சொல்றாரு. நியாய பிரமாணம் என்ன? இந்த 10 கற்பனையை நீ செய்யணும், 600 சிச்சர கற்பனையை நீ கைக்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன. இதை செய்ய அதனால நம்ம பரிசுத்தமாகல. நம்ம எதனால பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? அவருடைய விசுவாசத்தினால. சொல்ற நியாய பிரமாணத்தினால் அல்ல அப்படி சொல்றார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, மனசாட்சி. 15ஆம் வசனம் அவருடைய மனசாட்சியும் கூட இது மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு. 3வது பாருங்க விருத்த சேதனம். இந்த இதெல்லாம் நீங்க இருக்கும் வாசித்தீங்கன்னா இந்த ரோமர்களுக்கு இப்படி விருத்த சேதனம் பண்ணணும் பாருங்க. சொல்ற 26 விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இன்னும் கீழே அப்படியே 29ஆம் வசனம் உள்ளத்திலே யூதனானவன் யூதம் உண்டாகவன் ஆவிப்படி இதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இந்த நீங்க பைபிள் ஏன் திரும்ப சொல்றோம்னா பைபிள் படிக்கணும் உங்களுக்கு புரியும். விருத்த சேதனம்னா என்ன? இப்ப இஸ்ரவேலர் சொன்னாங்க விருத்த சேதனம் ஆகணும். இப்ப ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க, யூதர்களை ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. யூதர்களை ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு ஒரு குரூப் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணாருப்பா, நீங்களும் விருத்த சேதனம் பண்ணணும்பா சொல்றாங்க. அப்ப பவுல் அதான் சொல்றாரு, ஒரு பிரமாணத்தை கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. இப்ப மாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்காரு, நீங்க தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுங்க, எப்படி இருக்கும் சொல்லுங்க? அது அதே மாதிரிதான் விருத்த சேதனம் யூதர்கள் பண்ணாங்க. ஆபிரகாம் காலத்துல முதற்கொண்டு பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்ப மோசே நியாய பிரமாணத்தை கொடுத்தார். நியாய பிரமாணத்தின் மூலமாக கடைபிடிக்கணும்னு சொல்லி அப்படியே கொடுத்தார். இந்த பைபிள் நீங்க நாலேஜ் இருக்கணும். இந்த பெரியவங்களா இருக்கிறீங்க, பைபிள் படிச்சு இதெல்லாம் நீங்க ஒரு அறிஞ்சுக்கணும். இந்த விருத்த சேதனம் என்ன, நியாய பிரமாணம் என்ன, இந்த நீதி பிரமாணம் என்ன, விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பைபிள் நல்லா படிக்கும்போது அறிஞ்சுக்கணும். சரி, இந்த விருத்த சேதனம் ஆண்டவர் அந்த ஆபிரகாம் காலத்திலிருந்து பண்ண சொன்னார். சரி, ஸ்தோத்திரம். மோசே அதை சட்டமாக்கினார். அப்ப இந்த சட்ட திட்டங்களை கொண்டு வந்து இப்ப அதே அப்போஸ்தலர் காலத்துல 15ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா சில யூதர்கள் எழுப்பிட்டு சொல்லுவாங்க, அப்போஸ்தலர்களே நாம் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் பேதுரு சொல்வாரு, வேண்டாம், நம்மால் சுமக்க முடியாத பாரத்தை இந்த புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க, அவர்களுக்கு சுமத்தப்படான்னு சொல்றாங்க.
அல்லேலூயா. கொஞ்சம் இது பைபிள் நாலேஜா இருக்கும், உங்களுக்கு தேவனுடைய செய்தி மாதிரி இருக்கும், பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். அப்ப இப்ப இதுதான் பவுல் சொல்றாரு, விருத்த சேதனம் ஒண்ணும் இல்லப்பா. என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் ஒண்ணும் இல்ல, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணவனே யூதன் சொல்றாரு. அது அதான் சொல்றாரு, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். இப்ப நம்ம எப்படி நம்ம உள்ளத்தின்படி யூதனானவர்களா, எழுத்தின்படி யூதனானவர்களா? சொல்லுங்க. நம்ம உள்ளத்திலே ஆவியின்படி நம்ம யூதர்கள். பக்கத்துல தான் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் யூதர்கள், கிறிஸ்துவின் யூதர்கள். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. இயேசு சொன்னமா இப்ப யூதன் நம்ம தான் ஒரிஜினல் யூதன் சொல்றார். விருத்த சேதனம் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணவன் யூதன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். அங்க இருக்கிற இஸ்ரவேல் அல்ல சொல்லிட்டார். அதனால தான் பவுலை அடிக்கணும் கொல்லும் சொல்லி இஸ்ரவேல் யூதர்கள் அப்படியே பொறாமையினால அவரை போய் பிடிச்சாங்க. ஒரு போய் இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களோ அவங்களாம் யூதர் தான், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதான் யாருக்கு? யூதர்கள் இருக்கலாம். நம்ம மோசே நமக்கு சொந்தம், வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தம், ஆலை நமக்கு சொந்தம். இவன் போய் எல்லாரும் யாராவது ஏற்றுக்கொள்ளுங்கிற இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள யாராரோ அவங்க எல்லாம் யூதன் என்று பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அது அந்த கடுப்புல தான் பிடிச்சி எல்லாரும் ஆலைக்கு வரலாம், சாலமோன் கட்டின ஆலைக்கு வரலாம் சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கொடுக்குறான்னு சொல்லி கோவப்பட்டாங்க. ஏதோ பைபிள் நாலேஜ், பைபிள் நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த அதனால அதான் சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யார் சொல்றா? யூதர்கள் சொல்றாங்க. அதுதான் பவுல் சொல்றாரு, நீ விருத்த சேதனம் பண்ணாலும் நடக்காது, நீ நீதியா நடக்கிறாலும் நடக்காது, அவரை பற்றி விசுவாசம். அல்லேலூயா, கரங்களை சொல்லுமா, விசுவாசத்தினால். அதான் விருத்த சேதனம்னால ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதுற. விருத்த சேதனத்தினால் ஒன்றும் இல்லை, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே. இப்ப ஆவியின்படியான விருத்த சேதனம் என்ன? நம்ம பாவத்திலிருந்து வேர்பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? பாவத்திலிருந்து வேர்பிரிக்கப்பட்ட சந்ததி. விருத்த சேதனம் ஆண் பிள்ளைகளுடைய நுனித்தோலை வெட்டி விருத்த சேதனம் பண்ணி பழைய ஏற்பாடு காலம். ஆனா புதிய ஏற்பாடு காலத்தில் வரும் பொழுது நீ அப்படி பண்ண, ஏன்னா அப்படி பண்ணச்சுன்னா அதுக்கு ஏன் பண்ண சொன்னார்னா மற்ற ஜாதிகளிலிருந்து உங்களை பிரித்து காட்டுவதற்காக விருத்த சேதனம் பண்ண சொன்னார். ஆனா நம்ம மற்ற ஜனங்கள் நடக்கிற பாவ வாழ்க்கையின்படி நம்ம வாழணும், ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் விருத்த சேதனம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா விருத்த சேதனம். புரியுது உங்களுக்கு? இயேசு வெற்றுக்கொண்டே உலகத்திலிருந்து நான் வேறு பிடிக்கப்பட்டவன், அதுதான் விருத்த சேதனம். சோதரம். சரி, இப்ப இந்த சிந்தை உங்களுக்கு வேணும். அந்த சிந்தை, இந்த நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த சிந்தை, அந்த மறுரூபமாக்குதல், அந்த சிந்தைக்கு வரீங்க இப்ப விருத்த சேதனம். சரி, அடுத்த 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3வது அதிகாரத்தை எடுத்து நீங்க 22ஆம் வசனத்துல சொல்ற பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றும். இப்ப உங்களுடைய சிந்தையில என்ன மைண்ட் இருக்கணும்? நான் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, ஏன்னா தேவ நீதியினாலே நான் என்ன செய்கிறேன்? பரிசுத்தமாகி விட்டேன் சொல்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்கும் இவர்கள் மேலும் பழிக்கும் வித்தியாசமே இல்லை சொல்றாரு. அப்ப ஏன்னா விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத காட்டுறார். அல்லேலூயா. நீங்க எதனால பரிசுத்தமாக்கப்பட்டீங்க? எதனால உங்க வாழ்க்கை மாறுகிறது? அல்லேலூயா. இந்த ரெனியூவர் மைண்ட் எதனால உங்க வாழ்க்கை மாறுகிறது? அவர் சிந்தின ரத்தம். அல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை கொண்டு வந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா நீ தாண்டுவேன். அல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தம் என்ன கொண்டு வந்துச்சு? மீட்பை கொண்டு வந்தது. அல்லேலூயா. நம்ம நீதியா நடக்கிறதுனால மீட்பு வரல, நம்ம நீதியா நடக்கிறதுனால நம்முடைய தேடி இயேசு வரல. நம்ம நீதியா நடக்கிறதுனால இயேசு தேடி வந்தாரு. நான் பாவியா இருக்கும் பொழுது, விக்கிரங்களை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அதேதான் உங்களுக்கு தான். நீங்க இயேசுவை கூப்பிட்டதுனால, உங்க அம்மா அப்பா ஜெபிச்சதுனால இயேசு வரல, உங்க மேல அன்பு வச்சுதான் இயேசு உங்களை தேடி வந்தார். அல்லேலூயா. நீங்க இயேசுக்குள்ள இருக்க சர்ச்சுக்கு வந்தா உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாமலே இருக்கலாம். அல்லேலூயா.
ஸோ இந்த சென்னையில் தாமஸ் சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார், இடையில மறைத்தார். ஏசிய சர்ச்சு ஆவடியில் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் சர்ச்சு கட்டினார். அவர் இறந்துட்டார். தாமஸ்ங்கிறவர் கையில் சீரட்டோட சர்ச்சுக்கு போனாங்க. ஆனா இந்த மாரியப்பனா அவர் பேர் என்ன சொன்னார்? மாரியப்பன். அவர் பேரு மாறி. அவர் கொண்டு போன மாரியப்பன்கிறவர் வந்து பைபிளோட போனாரா. தாமஸ்ங்கிறவர் பையில கெட்டுக்கட்டா சொன்னார். 21 வயசுல 17 வயசுல இருந்து 21 வயசு சிகரெட்டை விடாம அடிப்பார். கண்டினியூ ஸ்மோக்கிங் அதுக்கு இல்லரா இருக்காரு. அப்படி தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பேன். சொல்றேன், 15 வயசுல கடைசி அந்த சிகரெட் எல்லாம் குடிச்சிட்டு சாக போலான்னு இருந்தேன். அம்மாவை நல்லா கறிக்குழம்பு வச்சு சொல்லிட்டு கறிக்குழம்பு சாப்பிட்டு நைட்டு போய் செத்துருவோம். அம்மாவை கொஞ்சம் பார்த்தாரான். சொல்றாரு சாத்தில் பார்த்துட்டு, ஏன்னா சமாதானம் இல்லை. கொஞ்சம் வயசுல அவங்க அப்பாவும் தண்ணி அடிச்சு, பெரிய பணக்கார குடும்பம், திருநெல்வேலியில இருந்து குடும்பம், தண்ணி அடிச்சு அவங்க அப்பா இறந்துட்டார். ஒரு மூடத்துக்கு படைச்சு அப்புறம் பாம்பேக்கு போய் சில ஏதாவது திரும்பிட்டு வந்து சமாதானமே இல்லாமல் போயிடுச்சு. செத்து போயிடுவோம். அவங்க அம்மா மதியம் பார்க்க கறிக்குழம்பு சாப்பிட்ட பிறகு செத்து போயிருக்கு இருக்கும்போது இப்போ வரார் ஒருத்தர். அவங்க அண்ணனை தேடி வரார். தேடி வந்து, அப்பா நீ உன் தம்பி நீ வாப்பா சர்ச்சுக்கு கூப்பிடுறாரு. அவரு யோசிக்கிறார், சரி சரி நம்ம கடைசி சர்ச்சுக்காக போயிட்டு சாவோம். சர்ச்சுக்கு போயிட்டு 10 அந்த நைட் ஒரு ட்ரெயின் போகுது, அதில் செத்து போயிடும். வேறு வழி இல்லை. இன்னும் இருந்து நம்ம என்ன, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் வருமானமும் இல்லை, வாழ்ந்து இது பேஸ்ட். மனசு உறுத்துது, செஞ்ச பாவம் ஒரு மனசு உறுத்துது. அப்போ அவர் சொல்றார், கையில் நான் கட்டுக்கிட்டா வச்சிருக்கிறேன், சீரட்டு வச்சிருக்கிறேன், இதெல்லாம் வச்சிருக்கிறேன். ஆனால் அவர் வந்து பைபிளோடு வந்து நீ நைட் கூட்டத்துக்கு வா, எப்படியாவது வந்திருப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. சரி நம்ம நைட் சர்ச்சுக்காக போயிட்டு செத்து போயிருக்கு. சர்ச்சுக்கு போனால் அங்கே ஆண்டவர் அப்படியே பேசுறாரு. நொறுக்கப்பட்ட வாழ்க்கை கட்டுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி பேசுறாரு. அப்படியே பார்க்குறாரு. அப்படியே சீரட் நைஸாக கொண்டு போய் வெளியில தூக்கி போட்டுட்டு திரும்ப வந்து சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ணி ஒரு மாற்றம் இருக்குது, சரி நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு செஞ்சுக்கிறோம், நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கிறோம் சொல்லி அப்போ ஒரு நாள் தள்ளி போடுறாரு. 2 வாரம் அப்படியே 2 நாள் தள்ளி போட்டு அப்படியே வந்து வந்து ஜெபிக்க வாழ்க்கையே மாறிடுச்சு. கையெழுத்து 2 அப்ப இந்த தாமஸ் சொல்ற, தாமஸ் சீரட்டோட போனேன், ஆனா மாறியிருப்பேன்ங்கிற ஒரு மனுஷன் பைபிளோட போனேன். புரியுதா உங்களுக்கு? நம்ம சர்ச்சுக்கு வரனால பேரை வச்சிருக்கனால கிறிஸ்தவர்கள மாற முடியாது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி உங்களுக்குள்ள உங்க மைண்ட்ல எப்பவுமே ஓடுனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை, அந்த மைண்ட் கொடுக்க வேண்டும். மைண்ட் என்ன சொல்லணும்? பாவி பாவி பாவி. நீங்க பாவியாவே இருப்பீங்க. நீங்க என்ன சொல்லணும்? பிள்ளை பிள்ளை பிள்ளை, இயேசுவின் பிள்ளை பிள்ளை பிள்ளை. உங்க பிள்ளை இல்ல, தீபாவளி என் பிள்ளை பிள்ளை அதை பிடிச்சாங்க. உங்க பிள்ளை வேணும்னா எல்லாருக்கும் பிள்ளை வேணும். நீங்க யார் பிள்ளை? நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. பிள்ளை சத்தம் தொலைச்சிக்கிட்டே இருக்கணும். நான் யார் பிள்ளை? ஸ்தோத்திரம். ஒருத்தன் வந்து சினிமாவுக்கு இருப்பான், ஒருத்தன் அந்த பாவத்துக்கு இருப்பான், ஒருத்தன் அசுத்தத்துக்கு இருப்பான். நீங்க சொன்னா இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். உங்க மைண்ட் அப்படியே சேஞ்ச் டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. நான் பாவி அல்ல, நான் திரும்ப நான் பழைய மனுஷன் அல்ல, நான் பழைய மனுஷன் அல்ல, நான் புது மனுஷன், நான் புது மனுஷன், நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். அந்த சிந்தை என்ன சிந்தை? கழுவப்பட்ட சிந்தை, ரட்சிக்கப்பட்ட சிந்தை. அல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டாகும் சிந்தை. சாத்தான் சொல்லுவான், ஒரு நாள் பாவம் செய்யாம ஆரம்பியா, நீ பாருங்க பாவம் செஞ்சுட்ட பாரு, பாருங்க போய் பேசிட்டு பாரு, இன்னும் வந்துட்டா பாரு, கெட்ட பாரு, சண்டை போட்ட பாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீ சொல்லணும், இப்போ போய் கழுவிப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் நீ கழுவிவாரு, என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சிருவாரு. அல்லேலூயா. சில வேளை இடர்கள் வரலாம். சிலருக்கு நீங்க ஆண்டவர் பின்பற்ற பொழுது தவறாம சில பாவங்கள் செஞ்சிடலாம். அதனால உங்களை பிள்ளை இல்லைங்கிற லிஸ்ட் பிரிக்கிட மாட்டார். தொடர்ந்து அதில் நிலைத்து இருந்தால், பாவத்திலே நீங்க தொடர்ந்து அறிஞ்சு நிலைச்சிருந்தா தான் உங்க பேரை திருக்குவார். ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, ஒரு பொய் பேசிட்டீங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க, உடனே உங்க பேரை அழிச்சிட மாட்டார். ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, உடனே உங்க பேரை அழிச்சிட மாட்டார். போதும் இது போதும் பாஸ்டர்,
நான் போய் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்துடுறேன் சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான். அல்லேலூயா. ஆனா அதுக்குரிய தண்டனை வேற மாதிரி இருக்கும். அப்புறம் அதை வாங்கிட்டு 2 பிறப்பட்டி விடுவார். சரி, ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன செய்வாரு? அணைக்கிறவர் தான். நீங்க பாவம் செஞ்சா உங்களுக்கு தான் நஷ்டங்கள் வரும், அவருக்கு நஷ்டம் வரும். அவர் மன்னிப்பா. அவர் வந்து வேதனைப்படுவார், உண்மைதான். அதனால மன்னிக்கிறவர். சரி, ஸ்தோத்திரம். இப்ப அந்த கிருபையை நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். கிருபாதர பலி. அதான் கிருபாதர பலி, கிருபையாய் கொடுக்கப்பட்ட பலி. நீங்க மறிக்க வேண்டிய இடத்துல கிருபாதர பலினா என்ன எங்கன்னு சொல்லிட்டேன். இந்திய பழைய பிரசங்கத்தில் போன ஒரு பிரசங்கத்தை சொன்னேன். கிருபாதர பலினா என்ன? இப்ப நீங்க மறிக்க வேண்டிய இடத்துல ஆட்டுக்குட்டி மறிப்பு. அல்லேலூயா. அது பதில் செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? உங்களுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அதுக்கு இயேசுவை குறிக்கும் இல்லையா? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம இப்ப ஆட்டுக்குட்டி அவரே வந்து நமக்காக ஒரே ஒரு தரம் கிருபாதர பலியாக நமக்கு பதில் அவர் கிருபை கூர்ந்து நம்மை இறக்கம் காட்டி நம்மை தயவு காட்டி நீ மறிக்க வேண்டிய இடத்துல நான் மறிச்சேன்னு சொல்லி கிருபாதர பலியாக அவர் வெட்டப்பட்டார். அல்லேலூயா. அதான் கிருபாதர பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை பாருங்க, 26 வசனம், 3:26. கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாதர அவரையே தேவன் தான் ஏற்படுத்தார். சரி, ஸ்தோத்திரம், புரிஞ்சிருச்சு. இப்ப அதே நீங்க எடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம். 27 கிரியா பிரமாணத்தினாலேயோ விசுவாச பிரமாணத்தினாலேயே அப்படி சொல்றார். விசுவாச பிரமாணம் அப்படி சொல்றார். விசுவாச பிரமாணத்தினால நீங்க படைக்கிறீங்கன்னு சொல்றார். சரி, ஸ்தோத்திரம். அதனாலதான் அவங்க மைண்ட் ரினியூ பண்ணுங்க சொல்றார். நீங்க செய்யற கிரியையினால அல்ல. நீங்க எப்பவுமே நினைச்சுக்கணும், நான் பரிசுத்தமா நடக்கிறனால இனிமேல் அன்பு காட்டுல அவரு. நீங்க பாவியா இருக்கும் பொழுது அன்பு காட்டலாம். திரும்பமா நீங்க பாவம் செய்தாலும் கூட என்ன செய்யப்பட்டுலாம் ஆண்டவங்க மேல அன்பாத்தா இருக்காரு. கள்ள உபதேசம் பண்றாருன்னு சொல்லிடுறாங்க. ஆனா வேற மாதிரி இருக்கும். சரி, ஸ்தோத்திரம். ஆனா நீங்க பாவம் செய்யக்கூடாது. அதான் பவுல் சொல்றாரு, பாவம் பெருகிற இடத்திலே கிருபை பெருகிருச்சு. அப்ப நம்ம பாவம் செய்யலாமா? பாவம் செஞ்சா கிருபை பெருகுதே, பரவாயில்லையே, செய்யக்கூடாதே சொல்றாரா? பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிச்சு. இப்ப நம்ம பாவியா இருந்தோம், நம்ம கிருபை காட்டி நம்மளை ரட்சித்துட்டாரு. அப்ப நான் சொன்னேன், பாவியா இருக்கப்ப என்னை ரட்சிட்டாரு பாருங்க, இன்னும் பாவம் செய்ய பாருப்பா, இன்னும் கிருபை விட்டுட்டு சொல்லலாமா? சொல்லக்கூடாதே சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப பாவம் செய்ய அதை குறித்து அடுத்த அதிகாரத்தில் சொல்வார் இல்லையா? ஸ்தோத்திரம். பாவம் செய்யற பாவத்தினாலே அல்ல. சரி, நீங்க அடுத்து வாசித்து பாருங்க, 4ஆம் அதிகாரம் வாங்க சீக்கிரமா. இப்ப விசுவாசத்தினாலே நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறது குறித்து சொல்கிறார். 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது சந்ததிக்கால் நியாயப்பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினாலே தான். இப்ப வாக்குத்தத்தம் எது மூலமா கிடைக்கும் சொல்றாரு? விசுவாசத்தினால். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமை ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சார். அவன் இதனால உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஆபிரகாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவாங்கன்னா விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை அவன் சுதந்திரித்தான். அல்லேலூயா. இங்க வரும்போது சொல்வாரு, விருத்த சேதனத்தை அடையாளமாய் பெற்றான்னு சொல்றார். விருத்த சேதனம் பண்ணாதான். சரி, ரொம்ப எழுத்துறோம். அடுத்து நீங்க பாருங்க, 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசம் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாமல் இருந்ததை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற அப்படியாமா. இப்ப எப்படி அவன் இமாஜினேஷன் பண்ணான்? ஒரு காரியத்தை குறித்து அவன் இமாஜினேஷன் பண்ணும் பொழுது ஒரு புதிய கற்பனை திறன்ல அவன் பார்க்கிறான். இப்ப நான் பரிசுத்தமா இருப்பேன், நான் ஒரு சாட்சியா இருப்பேன், இந்த உலகத்தை நான் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இதெல்லாம் நீங்க ஒரு இமாஜினேஷன். ஆபிரகாம் எதில விசுவாசத்திலே வல்லவனாக இருந்தான். அவன் வல்லவனாக இருந்தான்னு போட்டிருக்கு, இங்க போட்டிருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா விசுவாசத்துல கொஞ்சம் காத்துன்னு சொல்றாரு. காத்திருக்குள்ள ஆகாரம் பிடிச்சிட்டாரு. சாரால் சொன்ன ஆகாரம் நீ திருமணம் ஆக்கிக்கோன்னு எந்த ஆம்பளே விடுவானா? சரி, ஆக்கி கழிஞ்சு ஆக்கிட்டான் இல்லையா? பெர்மிஷன் அங்க இருந்துச்சு. புதிய பட்டம் கிடையாது. சரி சரி, ஐயாவுக்கு இது என்ன செய்ய போய் இது ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டார். ஆண்டு வார்த்தை கீழ்படிச்சாரா? கீழ்படிக்க
இப்ப நம்ம சொல்றோம், நீங்க எப்படின்னா வாங்கி கொடுத்து சர்ச்சுக்கு வந்தா பாடுங்கணும். அப்படியா பாஸ்டர் அப்படின்னா நான் சர்ச்சுக்கே கடைசி நிமிஷம் வந்துடுறேன் பாஸ்டர், அல்லது பல்லது போக வந்துடுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, சொல்லணும் இந்த ஆபிரகாம் அப்படி செஞ்சான். ஆபிரகாம் அவன் வந்து என்ன மனைவி சகோதரி என்று சொல்லி அவன் மாற்றி சொன்னான். கொஞ்சம் பலவீனமானவன் தான் ஆபிரகாம், பலவீனமானவன் தான். இல்லையா? அப்ப சாராளுக்கு ஆண்டவருக்கு பேசுறாரு, குமாரனை கொடுக்கும். அவன் நயக்கிறான், எனக்கு போய் குழந்தை பிறக்குமா. ஆனா பைபிள் அவன் விசுவாசித்தான் போட்டிருக்கு. அவனுக்குள்ள நம்மை போல பலவீனமானவன். இது ஏன் சொல்றேன், இது ஏன் சொல்றாருன்னா, இப்போ உங்களை குறித்து சொல்லும் போது எங்க சர்ச்சை கூட விட்டா நமக்கு அடுத்த சர்ச்சை போய் சொல்லுவோம். எங்க சர்ச்சில் நேரம் குழந்தை பிச்சை பண்ணுவாங்க, 10:30 மணி ஆறாதுன்னா 10 மணிக்கு தான் வந்துருவாங்க. சோத்திரத்து எங்க சபை விசுவாசி அப்படி ஜபத்துல கெட்டிக்காராங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்ப நம்ம சர்ச்சுக்கு பெந்தேகோஸ்தே பெருவிழா போன வாரம் நடந்துச்சு. பாஸ் சொன்னாரு, அவர் 5 சர்ச்சில் உங்க சர்ச்சில் தான் ஆள் வருவாங்க, அதனால உங்க சர்ச்சிலே வருஷம் வருஷம் போனோம், 2 வருஷம் வச்சோம், 2 வருஷம் வச்சிருவாங்க. நான் நினைச்சிட்டேன் நிச்சயம் நம்ம ஜனங்க வந்துருவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் அவருக்கு இன்னொரு பாஸ் சொன்னார், 2 வருஷம் சர்ச்சில் வச்சாச்சு, இப்ப மாத்தி அமைப்போம். ஆனா நமக்கு என்ன அர்த்தம், நம்ம சர்ச்சில் வைக்கணும் ஆசை. ஆனா அவங்க இன்னொருத்தர், சரி 2 வருஷம் சர்ச்சில் வச்சாச்சுல, அடுத்த வருஷம் வேற சர்ச்சில் வைப்போம். சரி அப்படின்னா நம்ம விட்டு கொடுக்க ஆயிட்டோம். அப்புறம் கடைசியா இல்லை உங்க சர்ச்சில் வச்சிடும், உங்க சர்ச்சில் வச்சா ஆத்து மக்கள் வருவாங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அதே பண்ணீங்களா வந்தீங்களா, தீபாவளிலாம் ஒரே அடிதான், சட்டு போரை போட்டு அடிச்சு துணியெல்லாம் எடுத்து சாப்பிடையா வந்தீங்களாமா, சாப்பிட கூட வரல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அழகாபுரியிலிருந்து 12-15 பேர் வந்திருந்தாங்க. ஒரு கையை தட்டுமா, அப்படிதான் 15 பேர் வந்திருந்தாங்க. சீக்கிரம் 5:30 வந்து கூட்டு வந்தார் பிரதர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் குளிர்ச்சந்தில இருந்து ஒரு கூட்டம் வந்துருச்சு. அல்லேலூயா. சரி, நம்ம மற்ற தேவப்பிள்ளைகள்லாம் சமைச்சு உதவி செஞ்சீங்க. அல்லேலூயா. சிலர் நம்ம சபை 30 அம்மாவே 7 மணிக்கு தான் வந்துட்டாங்க. 5:30 மணி பிரேயருக்கு எத்தனை மணிக்கு 30 வந்தீங்க சொல்லுங்கப்பா. நீங்களாம் யாரு? மூப்பர்கள். 5:30 மணிக்கு பிரேயருக்கு 7 மணிக்கு வருவாங்க. ஆனாலும் நம்ம சபை அவங்க சொல்லும் வாய்ப்பு, அவங்க எங்க சர்ச்சில் ஆத்மாக்கள் வந்துருவாங்க. ஸ்தோத்திரம். ஆனா எங்கிட்டோ கத்தர் கொண்டு வந்து 40 பேர் 45 50 பேரை கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. ஒரு அலிகா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். ஆமென். ஆனா நைட்டு முடியறதுக்கு அவர் சொல்லிட்டாரு, உங்க இடத்துலதான் உண்மையிலே பெந்தேகோஸ்தே பெருவிழாங்கிறது இங்கதான். ஏன்னா கரண்ட் ஆஃபா எல்லாம் செல்ல வச்சுட்டு சாப்பிட்டாங்க. சரி, ஸ்தோத்திரம். அதே போலதான் நம்ம குறை இருந்தாலும் நம்ம மற்ற சர்ச்சை மற்ற இடத்துல போய் நம்ம சர்ச்சை பத்தி குறையா நம்ம பேச முடியாது இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப ஆசீர்வாதம் வரணும். அல்லேலூயா. மீட்டிங் அடுத்த மீட்டிங் வரணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப அதே போலதான் ஆபிரகாம் சாராட்ட குறை இருந்தாலும் ஆண்டவர் அந்த குறையை இங்க கொஞ்சம் குறையை எழுதியிருக்க சில இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் அவங்க விசுவாசத்தை கொள்ளவர்கள் நினைச்சிருக்காங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அதே போலதான் உங்களை குறித்து சாத்தாண்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, என் மகன் அப்படிப்பட்டவன், என் மகன் அப்படிப்பட்டவன், விசுவாசத்தை வல்லவன் சொல்லி வச்சிருப்பார். என்னுடைய யோகத்தோடு உண்டா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம அதேதான், அந்த விசுவாசத்தினால் அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த மைண்ட்ல நம்ம விசுவாசம் என்னும் மைண்டை ஏற்றி கர்த்தர் எனக்கு இதெல்லாம் செய்வார், கர்த்தர் எனக்கு இதெல்லாம் செய்வார் என்று அறிவிக்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. இப்ப 5ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். சடங்கு பாருங்க. ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்திலையும் இது அவருடைய குமாரனை அருளின மீட்பினாலே, குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார் மீட்பாங்க. அல்லேலூயா. குமாரனையே நமக்காக மீட்பாக கொடுத்திருக்கிறார். அவர் வந்து 8ஆம் வசனம், பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தினாலே தேவன் நம்மேல் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்க என்ன சொன்னார்? குமாரன் இந்த ஆதாம் செய்த பாவத்தினாலே பாவம் நமக்குள் வந்தது. சுருக்கமா, ஆதாம் செய்த பாவத்தினாலே பாவம் ஒன்று நமக்குள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாவம் இருந்துச்சா? பொய் சொன்னா தெரியாது, பொய்யா பொய்ங்கிறதே இல்லாம இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? பொய் இருந்துச்சா? நோய் இருந்துச்சா? நோய்னா என்னன்னு தெரியாது. மரணம்னா என்னன்னு தெரியுமா? ஆதாமுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டு பாட்டான். துடிதுடிச்சு ஒரு ஆடு வெட்டப்பட்டன ஒரு ஆடு அங்கதான் சாகுது.
ஐயோ அப்பதான் ஆதாம் பண்ணணும், ஐயோ நான் செஞ்ச பாவத்துக்கு தான் ஒரு ஆடு அடிக்கப்படுது. அந்த மரணம்னா அவனுக்கு தெரியல, மரணமே இல்லை. புரியுது உங்களுக்கு? நல்லா கனிகள் பூத்து கொடுக்குது, அப்படியே சிங்கம் தடை கொடுக்குறான், எல்லாமே சகஜமா வாழுது, சந்தோஷம் வாழுது. அப்ப என்னைக்கு பாவத்தை அந்த பழத்தை புசிச்சு சாப்பிட்டானோ பாவம் அவனுக்குள்ள பிரவேசிச்சிச்சு. ஒரு பாவம் ஒன்று அப்படியே ஒன்று பிரவேசிச்சிச்சு. பொய், முரட்டு, போய் பித்தலாட்டம், போய் நோய், மரணம், அவை எல்லாம் மனுஷனுக்குள்ள அப்படியே வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பழத்தை புசிக்க முன்ன பாவம்ங்கிறது இல்ல. பொய்னா பொய் பேச தெரியாது, பொய்யே இல்ல, பொய் பேச முடியாது, பொய்னா தெரியாது, நோயே கிடையாது, மரணமே இல்லை. அதே போலதான் இப்ப இயேசுங்கிறவர் ஒருவர் நாம் ஏற்றுக்கொண்டோம். இயேசு அந்த ஆதாம் மூலமா நமக்கு என்ன வந்துச்சு? கொஞ்சம் வாய்க்கு சொல்லி தூங்கிறாங்க. பாவம் வந்தது. இயேசு மூலமா என்ன வந்தது? கிருபையும் ஜீவனும் வாழ்வு வந்தது. அல்லேலூயா. பாருங்க, அந்த இயேசு நமக்குள்ள வந்த, இப்ப இயேசுவை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆதாமுடைய சந்ததியை நம்ம எப்படி இருந்தோமோ இப்ப இயேசு மூலமா அந்த சிலுவை பலத்துல இயேசு சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமா அவரை ஏற்றுக்கொண்டது, நமக்குள்ள ஜீவன் வந்தது, நமக்குள்ள பரிசுத்தம் வந்தது, நமக்குள்ள ஒரு மீட்பு வந்தது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. மரித்தவர்களா இருந்த நம்மள எப்படி ஆதாம் மூலமா, அதான் சொல்றாரு, ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு, அதே போல இயேசு மூலமா நமக்குள்ள ஜீவன் உண்டாகிறது, நித்திய ஜீவனா மாறுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அதான் கிருபையின் ஈவாக அது தர. ஸ்தோத்திரம். அப்ப இந்த வசனத்தை நீங்க வீட்டுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு அவர் மூலமா நமக்கு ஒரு நீதி கிடைக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, பாருங்க, அடுத்து நம்ம 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? பாவத்தில் 6:10 ஆதர பாவத்திற்கென்று மரித்து பாவத்திற்கென்று ஒரே தடவை மரித்தார், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று பிழைத்திருக்கிறார். அப்படியே எப்படியே சொல்லுங்க, அப்படியே அங்க அப்படியே மாசத்தை பாத்தீங்களா? அதான் இங்க திரும்ப வந்திருக்கு. 5 அதிகாரத்துல வந்து கொண்டு 6ஆம் அதிகாரத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்படியே உங்களை, உங்கள் சரீரங்களை தேவ சகோதரரே, இப்போ அந்த நம்ம இங்க சொல்றாரு, அப்படியே நான் இயேசு எப்படி சிலுவையில மரிச்சாரோ, எப்படி சிலுவையில மரித்தாரோ அப்படியே உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், உங்க தாட்ல உங்க சிந்தனையில என்ன இருக்கணும்? பாவத்திற்கென்று மரிச்சிட்டேன். அல்லேலூயா. பாவத்திற்கென்று நான் மரிச்சிட்டேன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு 6ஆம் அதிகாரம் தான் உங்களை தீக்குல உங்க எண்ணத்துல ஓடக்கூடிய காரணம். நான் பாவத்திற்கு இயேசு மரித்தது போல நான் மரிச்சிட்டேன். இப்ப இயேசு உயிர்த்திருக்கார் பாத்தீங்களா? இயேசு உயிரோடு இருந்தார். அதே போல எதுக்காக உயிரோடு இருக்கிறீங்க? உயிரோடு உயிரோடு எழுந்த பாட்டு பாட்டு பாடுறீங்க. நீங்க என்ன உயிரோடு வந்துட்டீங்க. அல்லேலூயா. திரும்பமா நீங்க என்ன கூடாது? கஞ்சாவா கசக்க கூடாது. இப்பெல்லாம் பார்க்க மாட்டோம், சினிமாவெல்லாம் பார்க்க கூடாது, அசுத்த படத்தை கொட்டை 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 முடிச்சு பார்க்க கூடாது, சீரியலை பார்த்து அப்படி எண்ணங்கள்லாம் மாறணும். உங்களுக்கு சீரியல்லாம் சீரியலுக்கு பெரிய சந்தோஷம் இயேசு நடத்துறது வந்து. அல்லேலூயா. அதை காட்டிலும் சீரியஸானவர் இயேசப்பா. அல்லேலூயா. அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம், நன்மை. அல்லேலூயா. உங்க தாட்ல எதை நீங்க யோசிக்கிறீங்க? பாவத்தையே நீங்க என்னன்னீங்கன்னா பாவம் செஞ்சிருவீங்க. பரிசுத்தமானதை என்னன்னீங்கன்னா பரிசுத்தமா இருப்பீங்க. புரியுது உங்களுக்கு? எதை கிரியேட் பண்றீங்க? இப்ப புக்கு படிக்கிறீங்க, பாவம் ஒரு உயிர் கொள்ளுது, உயிர் பெருது. இப்ப அடுத்த அதிகாரத்தை தான் சொல்றாரு. இப்ப நீங்க அதே அடுத்த அதிகாரத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம், 7-8. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னில் நடப்பித்தது, நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செஞ்சது. இப்ப என்ன சொல்றாரு? பாவமானது எதில உயிர் பெறுதான்? கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் நடப்பித்தது. இப்ப சமயம் காத்துட்டே இருக்குது. எப்படி? ஒரு குட்டிக்குள்ள, ஒரு கண்ணாடி குட்டிக்குள்ள ஒரு பெரிய பாம்பை போட்டு வச்சிருக்காரு இல்லையா? அதுக்குள்ள நெல்லாம் நெல் எல்லாம் போட்டு, நெல் அந்த சுமார் சொல்லுவாங்கல்ல, தவிடு மாதிரி போட்டு வச்சிருக்காரு. பாம்பு படுத்துக்கிறாங்க, டெய்லி ஒவ்வொரு ஏரியா சாப் படும் இல்லையா? அப்ப
ஒரு எலியை போட்டோன்னா அந்த எலி பாம்பு பக்கத்தில் போச்சு. நம்ம ஒன்றும் செய்யலை இந்த பாம்பு அப்படின்னு நம்ம போய் ஒழிச்சுக்கிடுவோம் சொல்லி உள்ள உள்ளுக்குள்ளே போய் உள்ள நுழைச்சுக்கிடுச்சு. இதை அந்த தவடுக்குள்ளே போய் அது கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கு பாம்பு. பாம்புக்கு நல்லா பார்த்துச்சு, கண்ணெல்லாம் திறந்து பார்த்துச்சு. சரி இந்த எலி உள்ள வந்திருக்குது, நம்ம எஜமான் என்னத்தை போட்டிருக்காரு, ஆகாரம் விட்டாரு, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கணும் சொல்லி ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வயிறு பசிச்சோட சடக்குன்னு எழுப்பி தபக்குன்னு எலிய தபக்கு பிடிச்சு கொண்டு சாப்பிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாம்புக்கு எப்ப என்ன வந்துச்சு, பசி வந்த உடனேதான் எலிய பிடிக்குது. பாவத்துக்கு எப்ப சமயம் வரும், பாவம் ஒரு நேரம் இருக்கும், அப்பதான் வந்து பழிவாங்க. பாவம் வாசற்படியில் நிற்கும், பழி வாங்கினாலும் தப்ப விடாது. பாவம் ஒரு சமயம் காத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு எப்ப பசிக்கும் அப்பதான் வந்து அன்னைக்கு இவங்களை நரகத்தை கொண்டு போட்டு ஈட்டி வச்சு குத்தும். சில நேரம் பூலகத்திலே குத்திடுது. பாவத்துக்கு வல்லமை இருக்குது, அதை காட்டில ஏசப்பாவுக்கு பெரிய வல்லமை இருக்கு, மன்னிக்கிற வல்லமை இல்லையா? அதான் சொல்ல, பாவம் எப்ப சமயம் வரும் பார்த்துட்டே இருக்குது. அசுத்தமான படங்களை பார்த்துட்டே இருக்கிறீங்க, பேப்பர்ஸ் பார்த்துட்டு, செல்போன் பார்த்துட்டே இருக்கிறீங்க, அது வந்து அப்படி உள்ள போகுது. என்ன போகுது இங்க பாருங்க, செல்போன் மூலமா என்ன போகுது, இந்த செல்போனை பார்க்குறீங்க. இப்ப அக்ஸாலே இங்க பாரு, இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம், இப்படி பார்த்துட்டு இருக்கோம், எங்க உள்ள போகுது, சாட்டும் போது, யூடியூப் போது, இல்ல உள்ள போகுது. உள்ள போன மகாராஜா எப்ப வெளி சமயம் பெற்று அதுக்கு ஒரு சமயம் திங்க் பண்ணு, புரியாம அதுக்கு ஒரு சமயம் வரும். உள்ள இருக்க அந்த குப்பையெல்லாம் விழுவும், இப்படி வெளி வரும். அதான் சொன்னது, நீங்க எதை பார்க்குறீங்களோ, எதை படிக்கிறீங்களோ, எதை நீங்க கவனிக்கிறீங்களோ அவைகளும் உள்ளத்துக்குள்ள போகும். ஒரு நாள் சடங்கு வெளியே வரும், பாவமா வெளியே வரும். அதான் சொல்ற, பாவமானது கற்பனையினால், இமேஜினேஷனால், கற்பனையினால் அது சமயம் பெற்று, அது உயிர் பெற்று உங்களை வந்து என்ன செய்து அது உங்களுக்கு கொள்ளு. பாருங்க, நியாயபரமான இல்லாம பாவம் செஞ்சதா இருக்குமே. பாருங்க, முன்னே நியாயபரம் இல்லாதவனா இருந்து நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன், கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானே. புரியுதா உங்களுக்கு? சரி, ஸ்தோத்திரம். இப்ப இந்த இமேஜினேஷன் நீங்க பண்ற காரியம் கவனமா இருக்கணும். நீங்க எதை பார்க்குறீங்க? இல்லைங்க சார், யூடியூப் ஃப்ரீ தான், கண்டதெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்க ஊர்ல குப்பை தொட்டியா? கண்டதெல்லாம் சாப்பிட்டு உங்க வயிற்றெல்லாம் குப்பை தொட்டியா? கண்டதை சாப்பிட்டு வயிற்ற குப்பை தொட்டி ஆக்கிறாதீங்க, உங்க மனசை குப்பை தொட்டி ஆக்கிறாதீங்க, உங்க உள்ளத்தை குப்பை தொட்டி ஆக்கிறாதீங்க. கண்டதெல்லாம் பார்த்து அப்புறம் சாப்பிட்டதாவது வயிற்றுலாம் போகும், ஏன்னா ஆளுதான் கொஞ்சம் குண்டாவீங்க. ஆனா அந்த பார்க்கிற அசுத்தமான காட்சி உங்க வாழ்க்கையே அழிச்சிடும். சாப்பிட்றது உங்களை அழிக்காது, நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா கண்டு கவனமா உங்களை அழிக்கக்கூடிய சக்தி வாங்கியிருப்பாங்க. அதான் பைபிள் நீங்க பாருங்க, நல்ல காரியத்தை கேளுங்க, நல்லதை பாருங்கள். இல்லையா? இப்பெல்லாம் பிள்ளைங்க செல்லு இல்லாம இல்லாத உலகமாயிடுச்சு. ககுசு போனான்னு செல்லுதிக்கு போறாங்க, படுக்க போனான்னு செல்லுதிக்கு போறாங்க, உட்கார்ந்தா செல்லு, நடந்தா செல்லு, படுத்தா செல்லு, எழுந்தா செல்லு, செல்லு செல்லு செல்லு. அது செல்லுன்னு பேரை வச்சுட்டாங்க, செல்லோட ஒட்டி கொண்டு. உண்மைதானே? ஏதாவது ஒன்று, செல்லு இல்லாம நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை, நாம் இருவரும் ஒருவான் இல்லையா? பிள்ளைகிட்ட அதுக்கு மேல வாங்கின வாடி பசங்கிட்ட செல்லும் வாங்கி கொடுத்துனா போச்சு, அவங்க அதே ஒட்டிக்கிறாங்க அப்பா இல்லையா? சரி, பார்த்து பாருங்க. இல்லையா? அது இல்லைன்னா மைண்டே அது பிடிக்குன்னு நினைச்சுக்கோங்க, அவன் புத்தியினமான மனுஷனா மாறும். நான் அங்க போறேன், இங்க போறேன், இப்படி போறேன், அப்படி போறேன், வீட்டை ஓடிடுறேன்,